அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப கிரகத்தினுடைய குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி. குரு பகவான் இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரத்துல இருந்தாரு. இப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேச ராசி முதல் ராசி. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல வந்து சந்திரன் வந்து அங்க இருக்காரு, குரு ரிஷப ராசியில இருக்காரு, செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரம் பெற்று மிதுன ராசிக்கு வந்திருக்காரு. கடகராசியில இருந்தாரு, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வந்திருக்காரு. கேது பகவான் கன்னிராசியில பயணம் செய்யறாரு. சூரியன் புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர ராசியில, சுக்கிரன் ராகு மீன ராசியில, சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில. இப்படி இந்த கிரகங்களுடைய அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோச்சாரம் ஒரு மனிதனுக்கு தனி மனிதனுடைய ஜாதகத்துல என்ன பலனை கொடுக்கும், ஒரு கிரகம் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுக்கும், வக்ர நிவர்த்தி ஆனா என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த 12 ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கலகலப்பான ஒரு ராசி. சிறு குழந்தையா இருக்கட்டும் பெரியவர்களா இருக்கட்டும் யார் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து 2 குழந்தை படம் இருக்கும், ஆண் படம் ஒண்ணு பெண் படம் ஒண்ணு. அப்ப 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கலகலப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஒரு வீட்டுல. இந்த ராசிக்காரர்களுடைய பேச்சுவார்த்தை செயல்பாடு நடைமுறை எல்லாமே அப்படித்தான் இருக்கும். இது வந்து காற்று ராசி, அவருடைய புதன் அவருடைய ராசிநாதன் அப்படிங்கிறதுனால அவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இளமையான தோற்றமும் இருக்கும். அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த செவ்வாய் பகவான் அங்க இருக்காரு உங்களுடைய ராசியில. ஒருவருக்கு செவ்வாய் வந்து பெண் ஜாதகத்துல மிதுன ராசியிலையோ துலாம் ராசியிலையோ கும்பராசியிலையோ செவ்வாய் பகவான் இருக்காரு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல கணவர் கிடப்பார். பெண் ஜாதகத்துல அழகான கணவர், அறிவான கணவர், ஒரு வேலை உத்தியோகம், அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல தோற்றம் கூட. இது அப்படியே வந்து ஆணுக்கும் உண்டு. இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருந்தா மிதுனம் துலாம் கும்பம் சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மனைவி அப்படிங்கிறது நல்ல அழகா சிவப்பா இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு எல்லா தோற்றமுமே அறிவு, திறமை, படிப்பு எல்லாமே ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். நம்ம சொல்லக்கூடியது பொது பலன் மட்டுமே, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பொருந்தி போறது இல்லை. உங்களுடைய விதியினுடைய அமைவை பொறுத்தே நல்லது கெட்டது தீர்மானிக்க முடியும். இன்னைக்கு நடப்பு அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சாரங்களை வச்சுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த தீர்மானிக்க முடியும். அது இல்லாம நடைமுறை விஷயத்த தீர்மானிக்கிறதுனால மெயினா தசாபுத்தி, இது 3ஐயும் மையமா வச்சு ஒரு ஜாதகத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா தான் அதை நிர்ணயிக்க முடியும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவருடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 7க்கும் 10க்கும் உள்ள அதிபதி. அவர் 12ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் வந்து வக்ரத்துல இருந்தாரு. இந்த 4/2/2025 வந்து வக்ர நிவர்த்தி ஆகி 14/5/2025 தான் வக்ர பெயர்ச்சி ஆகிறார். அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2025 எல்லா கிரகமுமே பெரிய கிரகங்கள் அனைத்துமே பெயர்ச்சி ஆகுது. ஒருவருடைய ஜாதகத்துல உங்களுடைய இந்த 12 ராசிலையும் எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும், எந்த ராசியா வேணாலும் இருக்கட்டும், லக்னம் நல்லா இருக்கிறது, லக்னாதிபதி நல்லா இருக்கிறது, ராசி நல்லா இருக்கிறது, ராசிநாதன் நல்லா இருக்கிறது, லக்னாதிபதி சுப கிரகங்களோடு இணைவு பெறுவதோ, சுப கிரகங்கள் ஏதேனும் பார்ப்பதோ, இல்ல சுப கிரகங்களுடைய நட்சத்திர சாரம் பெற்று அமைவதோ, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல சூழ்நிலைய அந்த தசாபுத்தி காலங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா ஒத்துழைக்கும். அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டுமே இந்த மிதுன ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஷ்டமச்சனி காலங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் மாறி
இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி கண்ட சனி ஓடிக்கிட்டு. 2 அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அடிப்படை கல்வி ஸ்தானம். இந்த கல்வியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மந்தமான சூழ்நிலைகள் நீடிச்சிருந்தாலும் இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் ஒரு நல்லதா மாறும். வேலையில ப்ரமோஷன், வெளிநாடு வெளியூர் போறது, குழந்தை பேரு உண்டாகிறது, புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா கரு உருவாகிறது, எல்லாமே வந்து இந்த குரு பகவானுடைய காரகமும் கூட. ஒருவருக்கு குழந்தை பேரு வேணும் அப்படின்னா சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கணும், குருவினுடைய ஒத்துழைப்பு அதிகமா இருக்கணும், குருவினுடைய அனுக்கிரகம் கதிர்வீச்சுக்கள் அவங்களுக்கு இருக்கணும். சுபக்கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல சூழ்நிலையில இருக்குது, கெட்டு போகாம இருக்கிறது. அப்ப எல்லா சூழ்நிலையுமே அவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். யோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு இருக்கு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில சகல செல்வங்களும் பெற்று வாழ்க்கையே செல்வ செழிப்பாத்தான் ஓடும். இல்லை அப்படின்னு வந்துங்க பாத்துங்க, ஒரு கஷ்ட சூழ்நிலையில இருக்காரு, நான் ஆவோன்னு பயங்கரமா சொல்றது பூராமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் படுற கஷ்டங்கள் நிறையா, எனக்கு கஷ்ட சூழ்நிலையே சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. 80% பேர் நல்ல நிலையில இருந்தாலும் 20% பேர் கஷ்ட சூழ்நிலை இருந்துதான் தேரும். உங்களுடைய கர்ம வினைக்கு உள்பட்டு தான். நல்லது கெட்டது ஒரு ஜோதிடம் பார்க்குறான், ஜோதிடம் பார்க்கறதுனால உங்க வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னா இல்ல. சாமி கும்பிடுறான், சாமி கும்பிடுறதுனால உங்க வாழ்க்கை மாறப்போகுதா அப்படின்னா அதையும் சொல்ல முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில பிறப்புல பிறக்கிறப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நான் அனுபவிக்க பிறந்திருக்கேன், இதனால நடக்கும், இப்படித்தான் நடக்கும், இவ்வளவு விஷயங்கள் இந்த வயசுலதான் நடக்கும்னு விதி எழுதப்பட்டது. அப்படித்தான் நடக்கும். என்னதான் இருந்தாலும் நான் 30 வயசுக்கு மேல்பட்டுதான் என் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு நிர்ணயிக்கிறோம்னா 20 வயசுலயே நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா நடக்காது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். என்ன பலனை நம்ம அனுபவிக்கணும்னு பிறந்திருக்கோமோ அது நடந்துதான் தீரும். அப்ப இந்த மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது 4 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயினுடைய இடத்தையும் குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். அப்ப 4 அப்படிங்கிறது வீடு ஏதாவது கட்டுறது, வீடு பழைய வீட்டை புனரமைக்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது விற்கிறது, பழைய வண்டியை மாத்திட்டு புது வண்டியா எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கூட கை கொடுக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இது வரைக்கும் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களுக்கு கூட வேலை கிடைக்கும், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். 6 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிமை வேலைன்னு சொல்லுவோம் 6ஆம் இடத்தை. அப்ப இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுயமா தொழில் பண்றதோ அடிமை வேலை பார்க்கறதோ இதுல வந்து உங்களுடைய அம்சம் எப்படி இருக்குன்னு பார்க்காம ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. அப்ப உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது ரோக சத்துருன்னு சொல்லுவோம். நோய் நொடி எதிரி கடன். ஒரு நோயா இருக்கட்டும், நோய்க்குள்ள அகப்பட்டதா இருக்கட்டும், அந்த நோயை விட்டு வெளிவரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல மாற்றம் உருவாகியே தீரும். ஆஸ்பத்திரியில போய் வைத்தியம் பார்க்குறோம் அப்படின்னா அது மூலயமா சரியாகும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப நாள் நீண்ட நாள் ஒரு வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கும், சரியே ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் கை கொடுக்கும். உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 8ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்த அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா 8ல சூரியன் புதன் 2 பேருமே சரி, உங்களுடைய ராஜநாதன் 8ல சூரியனோட சேர்ந்திருக்கார். அதாவது பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட இந்த சூரியனோடு சேரும்போது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும் கண்டிப்பா. அப்ப இந்த சூரிய பகவான் 8ல இருக்கிறதுனால கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானம்னா மாங்கல்யம், ஆயுள் பலம், இது எல்லாமே ரொம்ப சிறப்பானதா இருக்கும். ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்கணத்திலையும் பிறந்தவர்களுக்கு ஆயுள் காலம் இவ்வளவு இத்தனை வயசு அப்படின்னு கூட நிர்ணயிக்க முடியுது. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்காரு. 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் கூட. ராகு அப்படின்னாலே எப்பவுமே பிரம்மாண்டம். சுக்கிரன் அப்படின்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கை, தொழில் பண்றது பிரம்மாண்டப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு.
உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி 2024ங்கிற ஒரு விஷயம் தாண்டி 25ங்கிறது ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா மாறும் இந்த மிதுன ராசிக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் 2 பாதங்கள். அப்ப செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து வக்ரம் பெற்றிருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப பண்றதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் 6 படை வீடுகள்ல எந்த வீடா இருந்தாலுமே முருகனுடைய வழிபாடு செல்வ செழிப்பான ஒரு விஷயங்களை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம். ராகு கேது அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுதான். ராகு தலை, பாம்பு வாழு, கேது வாழு. அப்ப இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஒண்ணுதான் சொல்றதுக்கான காரணம் அதுதான். அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொந்த இந்த 12 வீட்டுகள்லையும் சொந்த இடம்னு எதுவுமே கிடையாது. எங்க போய் அமர்றாங்களோ அது சொந்த இடமா பயன்படுத்திக்குவாங்க. எல்லா கிரகமும் இப்படி முன்னோக்கி நகருது அப்படின்னா ராகுக்கு எது பின்னோக்கி நகரும். அதன் மூலியமா நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். அந்த ராகுக்கு எது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப கிரகத்தோடு இணைவு பெறுவதோ இல்ல சுப கிரகங்களுடைய பார்வைப்படுவதோ எல்லாமே பிரம்மாண்டப்படுத்தும். கண்டிப்பாக இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி தொழில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழிலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதோ, தொழிலை பிரம்மாண்டம் பண்றதோ, தொழிலை விரிவுபடுத்துறது, தொழில் மூலியமா பிரம்மாண்ட லாபத்தை சம்பாதிக்கிறது, நிறைய ஸ்டாக் எடுத்து வச்சு அதன் மூலியமா சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கும். அப்ப இந்த சுக்கிரனும் ராகும் சேர்ந்தது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி வாய்ப்பை கிடைக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்பை உண்டாக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்குமே புனர்பூச நட்சத்திரங்கள் 3 பாதம். அதுல உங்களுடைய ராசியில புனர்பூச நட்சத்திரம் 3 பாதம். குரு பகவான் உங்களுக்காக 12ஆம் இடத்துல வக்ரம் பெற்று இருந்தாலும் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவான். எப்பவுமே வந்து ஒரு அமைதியான தோற்றம் கொண்டவர்களா இருப்பாங்க. அந்த அமைதி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும். அதையும் தாண்டி இந்த வக்ர நிவர்த்தி இந்த 2வது மாசத்துல இருந்து 2, 3, 4, 5வது மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு உத்தியோகம், வெளியூர் வெளிநாடு, ஒரு குழந்தை பேரு, திருமணம், மறுமணம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான விஷயங்கள் அனைத்துமே நல்லதா மாறுறதுக்கான வழி வாய்ப்புகள் உண்டாக போகுது. நன்றி, வணக்கம்.